ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையில்லாமலே இந்த காலை வேளையிலே சந்திப்பதற்கு பெருமளை சொல்கிறேன். நாம் இந்த ஆராதனை காரணமாக ஜெபித்து நாம் தெய்வ சமூகத்திலே இந்த ஆராதனை ஆரம்பிக்க கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவனே, பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையை நாம் நன்றி சொல்கிறோம். இந்த சமூகத்தில் கூடி வந்து ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு தருணங்களுக்காக நன்றிகளை, துதிகளை, சோதனை எடுக்கிறோம். ஐயா, எங்களுக்கு வளர்ச்சி, கிருபை, சுக நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஜெபத்திலே ஆண்டு பங்கு பெறுகிற, ஆராதனை பங்கு பெறுகிற, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களில் தேவ மகிமை கிருபை ஆளுகை செய்வதாக. பாடலே தெய்வ மகிமை பிரசனம் குடும்பங்களில் கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்கிறோம். இணைந்து நாமத்தை உயர்த்த தேவன் சகல நன்மைகளும் கொடுத்து அதை பலப்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவருக்கும் தெரிந்ததான பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னத பாடல் புத்தகத்தில் 610வது பாடல், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மாலே ஆகும் என்று சொல்லிய பாடலை நான் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. உம்மாலாகாத காரியம் ஒன்று. Glory, hallelujah. Praise the Lord, hallelujah. Glory, hallelujah. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகாத
ஆண்டவரே, பதில் தாரும் ஆண்டவரே என்று எதிர்பார்த்த முடிவை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும், எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கும், விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கும் நிச்சயம் தேவன் விடுதலை ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம் வாழ்விலே, உங்கள் வாழ்விலே புதிய காரியங்களை, புதிய நன்மைகளை அவர் நிச்சயம் அவர் கட்டளையிடுவார். விசுவாச நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. என்ற நிச்சய நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்து தேவனை உயர்த்த போகிறோம். பாடல் புஸ்தகத்தில் 1309 பாடல். நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது புதியவைகளாக இருக்குமாமே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க நம்பிக்கையாக இருந்தால் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், வேண்டாம். புதிய
கர்த்தர் ஹல்லேலூயா முன்னிலைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை, இதோ நான் புதிய அதிசயத்தை, புதியவைகளை தோன்ற பண்ணுகிறவர், புதியவைகளை துவக்க பண்ணுகிறவர், புதிய நன்மைகளை அருளுகிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை என்றும் துதிப்போம், அவரை என்றும் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதி பலிகளை செலுத்தி கர்த்தரில் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாகவே அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோமே. நீதி பலிகளை, சோத்திர பலிகளை, ஓ ஹல்லேலூயா, உகந்த பலிகளை, ஓ அவர்கள் செலுத்தி அவரை மையப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவரே, நன்றி நிறைந்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே உனக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா.
சமூகத்தின் நன்மையான சமூகத்தின் ஆசீர்வாதத்தாலே சமூகத்தின் ஏற்பாடாலே நிரப்பி நடத்துவாராக. அவருடைய மகிமை கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய சன்னதியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியமாக தூய மனதுடன் துதிப்பாங்க. துதித்துக் கொண்டே இருப்பான் வாக்கின் பிரகாரமாக அவரை பலப்படுகிற நேரங்களில் அவருக்குள் மகிழ்ந்திருக்கிற நேரங்களில் ஹல்லேலூயா. சமூகத்தில் வந்த தேவ பிள்ளையே, தன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய பலப்படுத்துகிறார், அவருடைய சிறப்படுத்துகிறார், அவருடைய ஹல்லேலூயா கலங்க விடாமல் பாதுகாக்கிறார். உன் கால்கள் சறுக்காதபடி இடங்களுக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொடுக்கிற பாக்கியவான்கள், அவரை அண்டிக் கொடுக்கிற பாக்கியவான்கள். அவர்களை கண்டு சிறந்திருக்க பண்ணுவார், மேன்மைப்படுத்தி ஆஸ்வதிப்பார், மகிழ்ச்சி நிறைவுக்கு நடத்துவார். உன்னதமான கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவராலே முடியாதவைகள் ஒன்றுமில்லை. உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒப்பற்ற பரிசுத்த உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சமூகத்தை காத்திருக்கிற போது, இன்றைக்கும் அவர் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும் போது, அவர் சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது வேண்டிய நன்மைகளை கிருபைகளை தேவன் தருகிறார். இது என்னவாய் முடியுமோ, இது எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி கேள்வியோடு இருந்த மரியாளுக்கு ஆச்சரிய விதமாய் தேவன் செய்தார். அது தேவனாலே ஆகும், கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவ பிள்ளை எப்படி ஆகும் என்று எதிர்பார்க்கும் போது இது தேவனாலே ஆயிற்று, இது தேவனாலே கூடிற்று என்று சொல்லக்கூடிய அளவுல தேவன் நன்மையானவைகளை கற்ற செய்து முடிக்க அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் வைத்திருக்கிறார். அந்த எல்லைகளுக்கும் அந்த நன்மைகளும் கடந்து வரும்போது நிச்சய நன்மைகளை பெற்று அனுபவிப்பீர்கள். தேவன் மேலான கிருபை நன்மைகளை கொடுத்து ஒரு உயர்த்தி கனப்படுத்துவார். அவருக்கு கனமகிமை துதி ஸ்தோத்திரங்கள் என்றும் என்றும் சதா கலந்து உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்ததாமே உங்கள் வாழ்வில் மகத்தான் நன்மைகளில் கிருபைகளும் அருளுவாராக. அவர் மகத்தான் ரட்சிப்பை உங்கள் வாழ்வில் தந்து உங்களை அவர் பலப்படுத்துவாராக. அவருக்கு கனமகிமை துதி ஸ்தோத்திரங்கள் இன்றும் என்றும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பங்கு பெறுகிறவர்கள், இந்த ஆராதனை கலந்து கொள்ளுகிறவர்கள், இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தர் மகத்தான் நன்மைகளை கிருபைகளை அவர் நிச்சயம் கட்டளையிடுவாராக. அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் மகிமைக்குரிய நன்மைகளை நம் வாழ்வில் நிச்சயம் அவர் செய்து நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், அவர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. கடந்த சில வாரங்களாக நாம் இந்த வேத பகுதி வைத்து நம்ம தியானித்து வருகிறோம். எரேமியாவின் புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அதோடு இணைவாக ஆபகுப்பு 2:3 சேர்த்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் சோத்திரம், அங்கே சொல்லப்பட்ட சத்திய வார்த்தைகள், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எதிர்பார்க்கிற முடிவை தேவன் அருள்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை தேவன் தருவார். அது தாமதமானாலும் அதற்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை தேவன் அருளும்படியாக அவர் காரியங்களை கற்று செய்வார். எல்லா மனிதனுக்கும் வாழ்விலை பார்ப்பது ஆரம்பம் ஒன்று உண்டு, முடிவு ஒன்று உண்டு. உலகத்தின் தோற்றம் ஒன்று உண்டு, அதற்கு ஒரு முடிவு ஒன்று உண்டு. எல்லா ஒரு காரியத்துக்கும் ஒரு முடிவும், ஒரு ஆரம்பம் ஒரு முடிவும் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆரம்பம் நம்ம வாழ்விலே அற்பமாக இருக்கலாம், துவக்க நம் வாழ்விலே ரொம்ப சிறியதளவா இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லி சம்பூர்ணமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம வாழ்வில் விரும்புகிறார். சோத்ரம். அந்த சம்பூர்ண முடிவை, நல்ல முடிவை தேவன் தர நம் வாழ்வில் அவர் மகத்தான காரியங்கள் செய்கிற
உத்தம தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்ல முடிவை தருவார். ஸ்தோத்திரம். நல்ல முடிவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நல்ல முடிவை நோக்கி நாம் கடந்து போக விசுவாசத்துல அடியெடுத்து வைக்கும் பொழுது சிறந்த முடிவை, சிறந்த காரியங்களை கர்த்தர் செய்வதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எதிர்பார்த்திருக்கிற நல்ல ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். அந்த முடிவு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அந்த முடிவு சிறந்ததா இருக்கும், மேன்மையா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு முடிவை, எதிர்காலத்தை, நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வேலையை துவங்கும் பொழுது அதன் முடிவை குறித்து எதிர்பார்த்திருப்போம். ஒரு வீடு கட்டுகிறவர் என்று பார்க்கும் போது அந்த கட்டுகிற வீடு அது எப்போது முடியும் என்று சொல்லி அந்த முடிவை எதிர்பார்த்து, அந்த ப்ரொசஸ் எதிர்பார்த்து, அந்த வீட்டில் குடி புகுவதை எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்போம். அதுபோல ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது முடிக்கிற ஒரு காரியம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி, சமாதானமாக இருப்பதை பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு காரியம் துவங்குவதை பார்க்கும்போது அதன் முடிவை எதிர்பார்த்து நம்ம செய்வோம். அந்த முடிவை முடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அறிந்திருப்போம், அந்த காரியத்தை கவனித்திருப்போம், அந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து நல்ல முடிவை எதிர்பார்த்து நாம் என்ன செய்வோம், அதை முடிப்பதற்கு தீவிரப்படுவதை பார்க்க முடியும். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில நல்ல முடிவுகளை தேவன் தருகிறான் என்ற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை நன்மைகளை தேவன் தருவாராக. ஸ்தோத்திரம். நம் வாழ்வில் தேவன் எதற்கெல்லாம் நல்ல முடிவை தரப்போகிறார், நமக்கு எதிர்பார்க்கிற முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வேதத்திலே வாசிப்போமாக. சங்கீத புஸ்தகத்திலே 37 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்திலே 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குமா, சமாதானமா இருக்குமா. ஆமென். அல்லேலூயா. தேவாதி தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமான ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிவு எப்படி இருக்குமா, சமாதானமாய். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவன் செய்கிற ஒரு காரியம் சமாதானமான ஒரு முடிவுக்கு நேராக நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். அங்கு வேதம் சொல்லுகிறது, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. நாம் பார்க்க வேண்டிய, நோக்கி இருக்க வேண்டிய ஒருவர் யார் என்றால் உத்தமமாய் வாழ்ந்தவர்கள், செம்மையாய் நடந்தவர்கள். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது உத்தமமாய் நடந்த ஒரு மனிதன் தான் யோபு. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி அந்த உத்தமனை நோக்கி, உத்தமனை கவனிக்கும்படியாக பரிசுத்த வேதாகமத்திலே யோபுவின் சரித்திரத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த உத்தமனை சோத்திரம் நாம் நோக்க முன்பதாக சத்துருவான பிசாசான நோக்கினதை பார்க்கிறோம். இவ்வளவு நன்மை, இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு மேன்மை இருக்கிறது என்று சொல்லி அறிந்து அவனை குறித்து பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது விசுவாசத்தை விட்டுவிட வேண்டும், அவனுடைய வாழ்க்கையின் சோதனை ஆசீர்வாதம் எல்லாம் தொலைந்து விட வேண்டும், அது மாத்திரமல்ல தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு நீங்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவ சந்நிதியிலே போய் நின்று என்ன செய்கிறான், இந்த உத்தமனை நோக்கி பார்த்து செய்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் தொடுபடி எனக்கு உத்தரவு கொடுக்கணும், அவன் உண்மை தூசிப்பான், நிச்சயம் பாரு என்று சொல்லி அந்த மனுஷனுடைய ஒரு முடிவை, மோசமான முடிவுக்கு நேராக, அவனை கெடுதியான முடிவுக்கு நேராக சத்ருவானவன் கொண்டு செல்லபடியாக விரும்புகிறான். ஆனால் தேவனோ அவனுடைய முடிவை சம்பூர்ணமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவனுடைய முடிவு சமாதானமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் உத்தமமாய் வாழும் பொழுது, செம்மையானதை நாம் நோக்கி பார்த்து செம்மையானதை செய்யும் பொழுது நம்முடைய முடிவு எல்லாரும் முடிவை போல இல்லை, நம்முடைய முடிவு சமாதானமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில அந்த யோபுவோடு அவருடைய வாழ்க்கையில கவனிக்கும் பொழுது ஆரம்ப நாட்களே சம்பூர்ணமா இருந்தது போல தெரியலாம், சோத்திரம் மேன்மையா இருந்தது போல தெரியலாம். ஆனால் அது இடைப்பட்ட காலங்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் இழந்து, நஷ்டப்பட்டு, இழந்து, சோத்திரம் எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட நிலையில வந்த போது கூட அவர் சோத்திரம் ஒரு நல்ல ஒரு முடிவை எதிர்பார்த்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் நம்ம நல்ல ஒரு முடிவை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால்
ஏனென்றால் நம் வாழ்வில் வருகிற சோதனைகள், பாடுகள், சோதனையான காரியங்கள் எல்லாம் தற்காலிகமானது. சோதனை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். அவன் சோதனையின் காலங்கள் கொஞ்ச நாட்கள் இருந்தது, அவன் பாடுகளின் நாட்கள் கொஞ்ச நாட்களா இருந்தது, வியாதியின் நாட்கள் கொஞ்ச நாட்களா இருந்தது, இழப்பை சந்தித்த நாட்கள் கொஞ்ச நாட்களா இருந்தது. ஆனால் அந்த முடிவை பார்க்கும் பொழுது சம்பூர்ணமான ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த யோபுவின் முடிவு சமாதானமான ஒரு முடிவாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் முடிவு நிச்சயம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கு இழந்தது போல தெரியலாம், இன்றைக்கு நஷ்டப்பட்டது போல தெரியலாம், இன்றைக்கு எல்லாம் நம்ம விட்டு எதிராய் போனது போல தெரியல. ஆனால் முடிவிலே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். முடிவிலே கர்த்தர் சமாதானத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்வார். நிச்சயமாகவே யோபுவின் வாழ்க்கையிலே கவனிக்கும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை, சமாதானமான முடிவை தேவன் அருளினார். ஆமென். முந்தினவைகளை காட்டிலும் பிந்தினவைகள் ஆசீர்வாதமாக இருந்தது. முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை மகத்துவம் மேன்மையாக இருந்தது என்று பார்க்கிறோமே. ஆரம்ப நாட்கள் இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரெட்டத்தனையா தேவன் கொடுத்து அவருக்கு சமாதானமான ஒரு ஆசீர்வாதத்தை, சமாதானமான நிறைவை தேவன் தந்ததை அங்கே பார்க்க முடியும். அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிப்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை நன்மைகளை தேவன் தந்தருளுவாராக. ஸ்தோத்திரம். யோபின் புத்தகம் 42 கடைசியிலே வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே பார்க்கிறோம் கடைசி வசனங்களை பார்க்கும் பொழுது 16 வாசிக்கும். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஆமென், அல்லேலூயா. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவன் சுகமாய் இருந்து, பலத்தோடு இருந்து, ஆரோக்கியத்தோடு இருந்து, பூரணமான கிருபை நன்மைகளை பெற்றவராக ஒரு சமாதானமான ஒரு முடிவு அவருக்குள் வந்ததை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எதை இழந்தீர்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எது நமக்கு துக்கத்தை, வேதனை, நஷ்டத்தை உண்டாக்கினதோ அதை மாற்றி அமைக்கிற நல்ல சமாதானமான ஒரு சந்தோஷமான ஒரு முடிவை தேவன் நம் வாழ்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. வேதாகமத்திலே அநேக உத்தமர்கள் உண்டு, அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. சோத்திரம். ஜெயித்தவர் உண்டு, தோற்றவர் உண்டு, நஷ்டம் அடைந்தவர், லாபம் அடைந்தவர் உண்டு. சோத்திரம். தேவனுக்காய் நின்றவர் உண்டு, விழுந்தவர் உண்டு. சோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தை காத்தவர், விசுவாசத்தை இழந்தவர் உண்டு. சோத்திரம். இப்படி அநேக காரியங்கள் இப்படியும் அப்படியும் இருக்கிறது. சோத்திரம். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? சோத்திரம். என்ன கவனிக்கணும்னா, நல்ல சமாதானமான நல்ல முடிவு. செம்மையானவனை பார்க்கணும். உத்தமமாய் வாழ்ந்தவர், வாழ்வை ஜெயித்தவரை, உத்தமமாய் வாழ்ந்து ஆசீர்வாதம் சிறந்ததை மனிதர்களை பார்க்கும்போது நாமும் அப்படியாக வாழ்வோம், ஜெயிப்போம், சமாதானமாக இருப்போம் என்ற ஒரு நிறைவுக்கு நேராக நம்ம கடந்து வர முடியும். ஆமென், அல்லேலூயா. பின்மாற்றக்காரரை சந்திப்போம், அவர்களை குறித்து யோசிப்போம், அவர்களுக்கு பேசுவோம், ஆனால் நம் வாழ்க்கை அப்படி மாறிவிடும். சோத்திரம். விசுவாசம் அற்று போய் இருக்கிற அவிசுவாசத்தோடு கலந்து கொள்வோம்னால் அவர்களோடு நம்ம என்ன செய்வோம்? அந்த மாதிரி பழக்க வழக்கம் வந்துவிடும் என்பதனாலே அவர்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவிசுவாசிகள் விசுவாசிகளுக்கு என்ன சம்பந்தம் என்று பார்க்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கும் அவருக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் நமக்கு நல்ல ஒரு முடிவை, சமாதானமான ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் பார்க்க வேண்டியவர்கள் உத்தமமாய் வாழ்ந்து ஜெயித்தவர்கள், உத்தமமாய் வாழ்ந்து உயர்ந்தவர்கள், உத்தமமாய் வாழ்ந்து தேவனுக்கு நின்று தேவ காரியங்கள் நின்று தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற இந்த உத்தம மனிதர்களை சோத்திரம் செம்மையாய் வாழ்ந்து தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து தேவனுடைய பார்க்க நலமானதை செய்து வாழ்ந்து வாழ்க்கையில உயர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதரை பார்ப்போமானால் நாம் நம்முடைய முடிவும் சமாதானமான முடிவாய், சந்தோஷமான முடிவாய் காணப்படும். ஆமென், அல்லேலூயா. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. நம்முடைய பார்வை எல்லாம் நாம் பார்க்கிறவர்கள் செம்மையாய் வாழ்ந்தவர்கள்,
நன்மையாய் வாழ்ந்தவர்கள், விசுவாசத்தோடு வாழ்ந்தவர்கள், சோத்த நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்காய் வைராக்கியம் நின்றவர்கள், கர்த்தருக்காய் சாதித்தவர்கள், கர்த்தருக்காய் சோத்திரம் தேவனுக்காய் வாழ்ந்து தன் உயிரையும் பணயம் வைத்து கர்த்தருக்காய் நின்று இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், தேவனுக்காய் தேவன் நாமத்துக்காய் வைராக்கியத்தோடு இருந்து தன் உயிரை ஜீவனை கொடுத்தவர்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாசிக்கிறோம், கேள்விப்படுகிறோம், மிஷனரிமார்களை நாம் கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறோம். இவர்களை பார்த்து, இவர்களை கவனித்து, இவர்கள் இருந்த விசுவாசம், இவருக்குள் இந்த விசுவாசம் போல நமக்கு விசுவாசம், நமக்கும் ஜெபம், நமக்குள் ஆவியின் வைராக்கியத்தோடு வாழ்வோமான நிச்சயமாகவே நம்முடைய முடிவு சமாதானமான ஒரு முடிவாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு அப்படி நல்ல ஒரு முடிவை தர இருக்கிறார். வேதாகமத்தை கவனிக்கும் பொழுது சிமியோன் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல அங்கே வாசிக்கும் 25, 26 நினைக்கிறேன். அதை பார்க்கும் பொழுது அங்கே அந்த மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் நீதிமானும் வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனை தரிசிக்க முன்பதாக, ரட்சணத்தை பார்க்க முன்பதாக அவர் உத்தம வாழ்க்கை, செமையான வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவனாலே அவர் நீதிமானா இருந்தார், தேவ பக்தி உள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், அவர் கடைசி வசனம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவை இரட்சகரை கைகளில் ஏந்தி தேவனை சோதரித்து அவர் மகிமைப்படுத்த பின்பு சொல்லுகிறாரே, இப்பொழுது நான் செய்கிற சமாதானத்தோடு நானே போகிறேன் என்பதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு காரியம் பார்க்கலாம். ஆலயத்தில் வந்து நான் ரட்சிப்பின் மகிமை ரட்சணத்தை கண்கள் கண்டது, இனி நான் சமாதானமா வீட்டுக்கு போகிறேன் என்ற ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். இன்னொன்று பார்க்கும் பொழுது இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை எதற்காக? ரட்சணிய மகிமை ரட்சகரை, இஸ்ரவேலுக்கு ஆறுதலை, ரட்சிப்பின் தேவனை, மேசியாவை பார்க்க வேண்டும், மகத்துவ தேவனை, வரப்போகிற இயேசு ரட்சகரை, உலகத்தின் சோதன பாவங்களை சுமந்தது தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரை, மனுக்குல மீட்புக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்க வந்த ரட்சகர் ஒரு பிறப்பார் என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு எதிர்பார்த்திருந்த இவர் வாழ்விலே அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறின உடனே சொல்லுகிறார், என் முடிவில் சமாதானமா இருக்கு, நீ கடந்து போனாலும் நான் மரித்தாலும் சமாதானமாய் போ, ஏனென்றால் என் கண்கள் ரட்சணத்தை கண்டது என்று சொல்லி ஒரு சமாதானமான ஒரு முடிவை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவருக்கு தேவன் ஒரு சமாதானமான நல்ல ஒரு முடிவு, அவருடைய முடிவு மிகுந்த சமாதானமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளும் கைகளில் கிடைக்க, எதிர்பார்த்த நன்மைகளும் கைகளில் வைத்து அனுபவிக்க, நாம் அந்த பெற்றுக்கொண்ட நிமித்தமா தேவனை சோதிக்கக்கூடிய கிருபை நன்மைகளை கொடுத்து தேவன் ஒரு சமாதானமான ஒரு முடிவை நிச்சயம் தேவன் அருள்வார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எந்த மனுஷனுடைய முடிவு? தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய முடிவு, நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவனுடைய முடிவு, உத்தமனாய் வாழ்ந்தவனுடைய முடிவு, சோத்திரம் செம்மையாய் செய்தவனுடைய முடிவு, தேவ பக்தி உள்ளவனாய் வாழ்ந்து கர்த்தருக்காய் நின்றவர், கர்த்தருக்காய் சாதித்தவருடைய வாழ்க்கையின் முடிவு பார்க்கும்போது மிகுந்த சமாதானமான ஒரு முடிவை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் இங்கே கண்ணை மூடினாலும் நாங்கள் நித்தியத்திலே கண்களை திறப்போம் என்ற ஒரு சமாதான தேசத்திற்கு, ஒரு சமாதானம் தருகிற ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய மடியிலே அமர்ந்திருப்போம் என்ற நல்ல முடிவை எதிர்பார்த்த பிள்ளைகள் வாழ்விலே கர்த்தர் முடிவை நிச்சயம் தந்தருகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்விலே எதிர்பார்க்கிற முடிவு என்ன? உங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கிற காரியம் அது சமாதானமா இருக்கும். ஆமென். அது நன்மையா இருக்கும், மகிழ்ச்சி. அதை என்ன சொல்லுது? அது தீமைக்காக அல்ல, நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. அது நஷ்டத்திற்கு ஏதுவாக அல்ல, லாபத்திற்கு ஏதுவாக. ஆமென். அல்லேலூயா. அது துன்பத்திற்கு ஏதுவாக அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவாகவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு சிமியோன் வாழ்விலை கவனிக்கும் பொழுது அவர் தேவ பக்தி நிறைந்தவராக, பரிசுத்தாவின் வழிநடத்தலை பெற்றவராக, தேவனுடைய ஆலயத்தில் சென்று சோத்திரம் ஆராதிக்க, தேவ மகிமை காணும்படியாக அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. சோத்திரம், நீ இரட்சணியத்தை காணும் என்பதாக, உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவை காணும் என்பதாக, நீ மரிக்க மாட்டாய் என்ற ஒரு சத்தியம், ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்கம் அவர் வாழ்விலை பெற்றுக்கொண்ட நிமித்தமாக அதை பெற்று அனுபவிக்கும்படியாக கடந்து வருகிறார். அவர் எதிர்பார்த்த முடிவு, எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், இஸ்ரவேலுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், இஸ்ரவேலுக்கு வருகிற நன்மை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிற மேன்மை, உலக மனு குலத்துக்கு வருகிற ரட்சிப்பை கண்கள் காணத்தக்க
வரத்தக்கதாக அவர் எதிர்பார்த்து வந்தார். அந்த எதிர்பார்த்த நன்மைகளை அவர் கண்கள் கண்டது. அவர் கைகள் உயர்த்தி தேவனை சோதரிக்கக்கூடிய ஒரு கிருபை பெற்றுக் கொண்டார். அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தோடு நான் போய் வருவேன். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்க ஜெபிக்க வர முடியாத நிலையில் இருக்கிறார். வீடுகளில் இருந்து நீங்கள் தேவனை ஆராது தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, நீங்க எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த ரட்சிப்பை, எதிர்பார்த்த மகிமைக்குரிய காரியங்களை உங்கள் கண்கள் காண, எதிர்பார்த்த மேலான ஆசீர்வாத கைகளில் சுமக்கத்தக்கதாக, தேவனை சோத்திரித்து உயர்த்தத்தக்கதாக உங்கள் கண்கள் காண, எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு நல் சமாதான ஒரு முடிவை எனக்கு தேவன் தந்தார். எனக்கு ஒரு சமாதான முடிவு நிமித்தமாக, இந்த ஆசீர்வாத நிமித்தமாக எனக்கு ஒரு சமாதானம் வந்தது, சந்தோஷம் நிறைவு வந்தது, மன குழப்பம் மாறினது, மிகுந்த சமாதானம் உண்டானது என்று சொல்லி மகிழ்ந்து கர்த்தரை துதிக்க சோத்திரிக்க கர்த்தர் ஒரு நல்ல ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த முடிவை தேவன் உங்களுக்கு நிச்சயம் தருவார். தேவன் அருளுகிற, தேவன் அளிக்கிற நல்ல முடிவு அது சமாதானமான ஒரு முடிவாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்வில் தேவன் அருளுகிற கிருபையின் நன்மைகள் ஏராளம். ஆமென். தேவன் அருளுகிற கிருபையின் மகத்துவங்கள் ஏராளம். தேவன் அருளுகிற கிருபையின் தயவு ஏராளம். சோத்திரம். உங்கள் வாழ்வில் நிச்சயமான நன்மைகளை, நிச்சயமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் சோத்திரம் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நினைக்கிறேன், நான் கவலைப்படேன். நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக தேவனோடு இருந்து தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட, தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட கிருபை ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், சோத்திரம், ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், ஏனென்றால் என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிப்பேன். அல்லேலூயா. தேவ கிருபையானது என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்கத்தக்க உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். சோத்திரம். தேவ பிள்ளைகளே, நாம் எதிர்பார்க்கிற முடிவு சமாதானமான முடிவு, நாம் எதிர்பார்க்கிற முடிவு ஒரு சந்தோஷமான முடிவு. ஆமென், அல்லேலூயா. சொல்லுகிறார், நான் சந்தோஷத்தோடு முடிக்கவும். ஆமென், அல்லேலூயா. என் கட்டுகளும் என் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்ட எல்லா காரியம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பட்டணங்கள் தோறும் கொண்டு செல்லுகிறார், கிராமங்கள் தோறும் கொண்டு செல்லுகிறார். தேவ சித்தத்தை, சுவிசேஷத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ஊழியத்தை? அந்த தேவன் அளித்த ஊழியத்தை நிறைவேற்ற சொல்லுகிறார், நான் சந்தோஷத்தோடு முடிப்பேன். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தருகிற நல்ல முடிவு அது சமாதானமான முடிவு மாத்திரமல்ல, ஒரு சந்தோஷமான ஒரு முடிவு. ஆமென், அல்லேலூயா. என் ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிப்பேன் சொல்லுகிறார். தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்ட பந்தயத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஓட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். சோத்ரம். என் ஓட்டம் நிற்கும் வரைக்கும், என் ஓட்டம் தடைபடாது. என் ஓட்டம் தடைபட்டாலும் நான் முன்னேறி சென்று ஓட்டத்தை சந்தோஷமாக நிறைவோடு முடிக்க கர்த்தருக்கு ஒரு சந்தோஷத்தை, உனக்கு முன்பாக ஒரு சந்தோஷ கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதற்காகவே ஓடுவதை பார்க்க முடிகிறது. ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவான் சொல்லுகிறார், சந்தோஷத்தின் பொருட்டு, எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு என்ன செய்கிறேன், நான் ஓடுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. சோத்ரம். நமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம், நமக்கு முன்பாக இருக்கிற மேன்மை, நமக்கு முன்பாக இருக்கிற மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் முன் வைத்து என்ன செய்கிறார், நம் வாழ்வில் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நமக்கு அருளுகிற மிகப்பெரிய மகத்துவமான சந்தோஷமான நன்மைகளை பெற்று அனுபவிக்க நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அருளுகிற கிருபை நன்மைகளை பெற்று அனுபவித்து கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை நன்மைகளை தேவன் அருளுவாராக. ஆமென். சோத்ரம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அல்லேலூயா, எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷமான நிறைவு, அதற்காக சோத்ரம் சிலுவையை சகித்து பாடுகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை எதிர்நோக்கி ஓடுகிறேன் சொல்லி கிறிஸ்து இயேசுவானவர் இந்த உலக வாழ்விலே ஓடி ஜெயித்தார் என்று பார்க்கிறோமே. அவர் சந்தோஷத்தை பெற்று அனுபவித்தாராமே. பிதாவின் சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபை நன்மைகளை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் மேலான நன்மைகளை பெற்று அனுபவிக்க, மேலான கிருபைகளை பெற்று அனுபவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை நன்மைகளை தேவன் அருள் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் முடிவு சந்தோஷமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடியும் என்று கர்த்தர் சொன்னார். சோத்ரம். கொஞ்ச காலம் துக்கப்படுவீங்க, கொஞ்ச கால வேதனைப்படுவீங்க, ஆனால் உங்கள் துக்கம் நிச்சயம் சந்தோஷமாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் ஒரு சந்தோஷத்தின் நாட்களை, ஒரு நம்முடைய முடிவு சந்தோஷமாய் ஒரு சமாதானமான ஒரு முடிவுக்கு நேராக நிச்சயம் தேவன் நம்மை கொண்டு செல்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார், நன்மை அளிக்கிறார். அவருடைய கிருபை நன்மை நினைத்து நாம் தேவனை சோத்திரிக்க இன்றும் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம், சந்தோஷமான ஓட்டம், சுவிசேஷம் என் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேகர் வாழ்வுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இருக்கிறதுனாலே அதை ஓடி என்ன சொல்லி சந்தோஷமாய் செய்வேன் சொல்லி செய்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதை பார்த்து தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இருக்கிற நாட்களில் தேவ நாம மகிமைக்காக சோத்திர நாம் செய்கிற தேவனுக்காய் செய்கிற காரியம் ஒரு சந்தோஷமாய் ஒரு மகிழ்ச்சியோடு செய்ய தேவன் நமக்கு கிருபை நன்மைகளை தேவன் தந்தருளுவாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அளிக்கிற சந்தோஷத்தை, தேவன் அளிக்கிற சமாதானம் ஒருவர் எடுத்துவிட முடியாது. ஆமென். என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடையதே உங்களுக்கு தருகிறேன் சொல்லி தேவன் தமக்குரியதை நமக்கு ஸ்பெசிபிக்கா தேவன் தந்திருக்கிறார். ஆமென். இதை பெற்று அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் என்றென்றைக்கு அவருக்குள் மகிழ்ந்திருக்க, ஓ ஹல்லேலூயா, கலிகூர்ந்திருக்க தேவன் நமக்கு கிருபைகளை அருள்வாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானமான ஒரு முடிவு, அது மாத்திரமல்ல ஒரு சந்தோஷமான ஒரு முடிவை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சோத்ரம். வேதாகமத்தை பார்க்கும் பொழுது ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வேத பகுதி வாசிப்போமாக. சோத்ரம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம். போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த பக்தன் சொல்லுகிறார், நான் ஓடின ஓட்டம், நான் செய்த காரியம் எல்லாம் நல்லது. அவர் போராடின எல்லா போராட்டம் என்னதான்? நல்ல போராட்டம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், வாழ்க்கை ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே துயரமா இருக்கு, எனக்காக என்ன செய்ய ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா இவருடைய வாழ்க்கையில வந்த போராட்டம் பார்க்கும்போது எத்தனை போராட்டங்கள். என்ன சொல்லி அந்த போராட்டம் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டம். துன்பப்பட்டார், வியாதிப்பட்டார், பலவீனப்பட்டார், சிறை கைதியா இருந்தார், நிர்வாணமான நாசத்தையும் மோசத்தையும் கப்பல் சேதத்தையும் அடைந்தார், கல்லறி வந்தார், கொலை செய்யப்படக்கூடிய அளவுல குற்றீராக்கப்பட்டார், தூக்கி வீசப்பட்டார், செத்துட்டான், போட்டு போயிட்டாங்க, கல்லறை அவரை சிறைச்சாலைக்குள்ள வைத்து உபாதித்தாங்க, பலவிதமான கேடுகளை செய்தாங்க. ஆனாலும் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். கிறிஸ்துவுக்காக வருகிற பாடுகள், கிறிஸ்துவோடு அடிக உதைகள் இதெல்லாம் நல்லது, நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். போராடுறது மாத்திரமல்ல, அதை நான் ஓடி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறார்.
அல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். அந்த போராடுகிற நாட்கள்ல நான் முடிவை நோக்கி எதிர்பார்த்து ஓடி முடிச்சிட்டேன். அது மாத்திரமல்ல, என் விசுவாசத்தையும் நான் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. எனக்கு அருளப்பட்ட தேவன் மேல் வைக்கப்பட்ட, தேவனிடத்தில் வைக்கப்பட்ட, தேவனுடைய வார்த்தையில் வைக்கப்பட்ட விசுவாசம், அவரை குறித்த கண்ட, அவரை குறித்து கேட்ட, அவர் எனக்கு சொன்ன காரியம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படி ஓட்டத்தை ஓடி முடித்து ஜெயித்தது மாத்திரமல்ல, விசுவாசத்தையும் காத்துக்கொண்டேன். அதனாலே எனக்கு என்னவென்று, இது முதல் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. அது எனக்கு அவர் தந்தருவார் என்ற நிச்சயத்தோடு அவர் ஓடி ஜெயித்ததை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னேன், தேவன் நமக்கு நல்ல ஒரு முடிவை வைத்திருக்கிறார். சந்தோஷமான முடிவு, சமாதானமான முடிவு, அது மாத்திரமல்ல, ஜெயமுள்ள ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நமக்கு ஒரு ஜெயமுள்ள முடிவை வைத்திருக்கிறார். நம்முடைய முடிவு தோல்வி அல்ல, நம்முடைய முடிவு கண்ணீர் அல்ல, நம்முடைய முடிவு துயரம் அல்ல, நம்முடைய முடிவு ஜெயத்தின் முடிவாக இருக்கும். ஆமென். விசுவாசிகள் ஆமென் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு ஜெயத்தின் முடிவை வைத்திருக்கிற கர்த்தர். ஏனென்றால் உலகத்தை வாசிக்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலக காலங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார். அல்லேலூயா. அந்த ஜெய கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களை, பாடுகளை, மரணங்களை, வியாதியை, போராட்டம் எல்லாவற்றையும் பரிகரிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவருடைய மரணம் கொடூரமான மரணம். அவருடைய முடிவை பார்க்கும்போது எல்லாரும் கேள்வி கிண்டலும் பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருந்தது. ஆனால் 3 நாள் முடிந்த பின்பதாக மரித்து அடக்கவன் இயேசுவானவர் பாதாள வேதாள எல்லாவற்றையும் ஜெயித்தவராக உயிர்த்தெழுந்த இரட்சகராக எழும்பினார். அல்லேலூயா. அவருடைய முடிவு மகிமைக்குரியதாய், மகிமை சரீரமாய் எழுப்பினதை பார்க்கிறோம். அவர் ஜெய கிறிஸ்துவாய் எழுப்பினார். ஆமென். உலகம் நினைத்தது முடிந்தது, இயேசு வாழ்க்கை முடிந்தது, கல்லறையோடு அடைக்கப்பட்டு முடிந்தது, காவல் பண்ணி அவரை பாதுகாக்க பல காரியம் செய்தால் கூட அவர் உயிர்த்தெழுந்தவராக. அல்லேலூயா. முடிவு வரைந்து சகல நாட்களிலும் உங்களோடவே கூட இருப்பேன் சொன்ன இரட்சகர் அவர் உயிர்த்து ஜெயித்தெழுந்தார். அந்த ஜெய கிறிஸ்துவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு ஒரு ஜெயமுள்ள முடிவை வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அந்த ஜெயமுள்ள முடிவை நாம் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த பவுல் சொல்லுவார், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பந்தயம், ஒவ்வொரு ஓட்ட பந்தயத்துக்கு, ஒரு போட்டிகளுக்கு ஒரு பந்தயம் உண்டு. அந்த பந்தயத்தை லக்கு அடையும் பொழுது பந்தய பொருளை பெறுகிறோம். சோத்திரம். அந்த பந்தய பொருளை பெறும் பொழுது வருகிற காரியம் பார்க்கும்போது அந்த ஜெயிக்க ஒரு மகிழ்ச்சி, ஜெயித்து விட்ட ஒரு மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, அந்த ஜெயித்ததுக்கான வெகுமதி கிடைக்கிறது, பாராட்டு கிடைக்கிறது, சலுகைகள் கிடைக்கிறது, உயர்வு கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, அநேக நன்மைகள் அந்த ஜெயித்த நிமித்தமாக கிடைக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே வருகிற போராட்டத்தை ஜெயிக்க 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 தெய்வனிடத்தில் பரிசு பொருள்களும், ஹல்லேலூயா, ஆசீர்வாதங்களும், மேன்மைகளும், பாராட்டுதலும், அவர் நம்மை கனப்படுத்தி, தட்டி கொடுத்து, உயர்த்தி, மேன்மைப்படுத்தி, அநேகர் ஆசீர்வாதமாய் நம்மை உயர்த்தி போகிற அனுபவத்தை பார்க்கும் பொழுது நினைக்க வேண்டிய ஒரு காரியம், என் வாழ்க்கையின் முடிவு ஒரு ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. என் ஓட்டம் ஜெயமாய் முடியும். எனக்கு ஒரு நல்ல ஜெயத்தின் முடிவை, என் முடிவு ஜெயமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கத்தக்கதாக அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். முடிவு கர்த்தரிடமிருந்து வரும், ஜெயம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம்மை ஒரு ஜெயத்திற்கு நேராக நம்மை கர்த்தர் நடத்த இருக்கிறார். சோத்திரம். வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் வரும்போது விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். நல்ல போராட்டம் போராடி ஜெயிப்போம் என்று பவுல் அன்றைக்கு ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயித்தேன் சொல்லுகிறார். நான் ஜெயித்தேன், நீங்கள் ஜெயிப்பீர் என்று ஒரு ஜெயத்தை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. ஜெயத்தை நமக்கு உரிமை பாராட்டி விட்டு போயிருக்கிறார். சோத்திரம். அவர் மரித்து உயிர்த்த நிமித்தம் நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம். எதனாலே? பிசாசினாலே, பிசாசின் மேல் போராட்டத்தின் மேலே, பிசாசு அந்தகார வல்லமையின் மேலே, மந்திர கிரிகளை நாம் ஜெயமெடுக்கும்படியாக அவர் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, அவர் நாமத்தை சொல்லி உச்சரிக்கும் பொழுது நம் வாழ்விலே சோத்திரம் உலகத்தின் அந்தகாரத்திலிருந்து நாம் அனுதினம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆட்டப்பட்ட இரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தால் அவனை ஜெயித்தார் என்ற வாக்கின் பிரகாரமாக அனுதினம் ஜெயத்தை தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஆனபடினாலே நம்முடைய முடிவு எப்படி இருக்குமா?
ஜெயமுள்ள ஒரு முடிவு. தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற, கேட்கிற, கவனிக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். நல்ல போராட்டம் போராடுங்கள். நான் ஜெயம் பெறுவேன். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். எனக்கு நீதி கிரீடம், எனக்கு ஒரு வெகுமதி உண்டு, எனக்கு ஒரு விலையேறப்பட்ட கிரீடம் உண்டு, எனக்கு ஒரு பாராட்டு உண்டு, எனக்கு ஒரு கனப்பெற்ற நாட்கள் உண்டு, எனக்கு ஒரு உயர்வின் நாட்கள் உண்டு. எல்லாரும் மத்தியிலே உயர்த்தி கனப்படுத்துக ஒரு நாளை கர்த்தர் வைத்துக்க நீதி கிரீடம் நிச்சயம் பெறுவேன் என்று சொல்லி பவுல் ஓடி ஜெயித்தது போல நீங்கள் நானும் ஓடி ஜெயித்து நமக்கு பந்தய பொருளை, லக்கை அடைந்து சோத்திரம் பந்தய பொருளை, வெகுமதியை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் பாராட்டை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா உயர்ந்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரிசை, அந்த வெகுமதி தேவன் நமக்கு அளிக்க இருக்கிறார். நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. சிறு வயதிலே நான் சிறுவர் ஆராதனை சென்றிருந்த போது ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன். கிறிஸ்துவுக்காக சொந்த வைராக்கியம் இருந்த 3 நபரை பிடித்து வைத்துக் கொண்டு அவளை மறுதலிக்கும்படியாக சோத்திரம் அவளை குற்றவாளி சித்திரவதை படுத்தி செய்தார்கள். சோத்திரம் ஒரு பனி பிரதேசத்துல ஒரு பனி கட்டிகள் மேல் நிற்க வைத்து சோத்திரம் நீ கர்த்தரை இயேசுவை நீ இல்லை என்று மறுதலித்தால் உன்னை விடுவிப்போம் என்று சொல்லி அவர்களை சோத்திரம் சித்திரவதை படுத்தும் போது அந்த கொடிய பனியின் அந்த குளிர் வேதனையில தாங்க முடியாமல் சோத்திரம் 2 பேர் சோத்திரம் வைராக்கியம் நின்று கொண்டிருந்தார். ஒருவன் மாத்திரம் கடைசியாக பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? சோத்திரம் மறுதலிக்கிறேன், நான் இயேசு இல்லை, தெய்வம் இல்லை என்று சொல்லி மறுதலிக்க சொல்லி அவன் அந்த பனி கட்டியை விட்டு உயிருக்கு பயந்து இறங்கி தப்பித்து விடலாம் என்று சொல்லி இனி பிழைத்து விடலாம் அந்த அரசாங்கம் இந்த கொடிய அரசாங்கம் விட்டுவிடும் என்று நினைத்திருந்தார்கள். இறங்கபடியே நினைத்த பொழுது சோத்திரம் அங்கே பார்த்து கொண்டிருந்த அவனை கடுமையாக சித்திரவதைப்படுத்துகின்ற ஒரு சோல்ஜர் கவனித்து பார்த்தார். அவன் மேல் ஒரு கிரீடம் வந்து இறங்குறதுமாய் வைக்கப்படுவது எடுக்கப்படுகிறதுமாய் இருந்ததை கவனித்து பார்த்து உண்மையுள்ள தேவனுள்ள தேவனாய் கிறிஸ்து இயேசுவான் உண்மையுள்ள தேவன் இவருக்காக மரிக்கையில் தியாகம் பண்ணி 2 பேர் உயிர் தியாகம் பண்ணி நிற்கிறார்கள், வைராக நிற்கிறார்களே. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் உண்மையுள்ளவர்தான். அந்த கிரீடத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வஸ்திரங்களை களைந்து விட்டு சோத்திரம் அவர் ஒருவர் இறங்கி மறுதலை இறங்கின உடனே இந்த சோல்ஜர் மேல் ஏறி நின்று அந்த கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்துவுக்கான பாடுகளை சகிக்கிறேன் சொல்லி நின்ற போது அந்த கிரீடத்தை அவர் பெற்றுக் கொண்டதாக ஒரு சரித்திரத்தை, ஒரு கதையை நான் வாசித்தேன் மாத்திரமல்ல, சிறு வயது இந்த கதையை நான் கேள்விப்பட்ட சிறுவர் ஆதாயங்களே. சோத்திரம் பாருங்க, இன்றைக்கு விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தருக்காய் கடைசி நிற்கிறவர்களுக்கு நிச்சயம் கிரீடம் உண்டு, நிச்சயம் வெகுமதி உண்டு, நிச்சயம் வாழ்த்துதல் பாராட்டுதல் உண்டு. அந்த பாராட்டுதலை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்வு ஜெயமாய் முடிய, ஜெயமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் எல்லா வேதம் சொல்லுகிறது அவள் பிரசன்னமாகலை விரும்புகிற யாவருக்கும் அதை அருளுவார். ஆமென். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு கணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் சூழ்ந்திருக்க சமயத்துல உங்களை பாராட்டி வெகுமதி கொடுத்து அநேகர் கண்கள் மத்தியிலே அநேகர் கரவோசி எழுப்பத்தக்கதாக உங்களை பாராட்டி உயர்த்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜெயத்தின் நாட்களை எதிர்பார்ப்பு ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நல்ல ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். சமாதானமான முடிவு, சந்தோஷமான முடிவு, ஒரு ஜெயத்தின் முடிவு. ஆமென். அல்லேலூயா. இந்த முடிவு நம் வாழ்வில் நிறைவேற, நல்ல முடிவு நம் வாழ்வில் சோத்திரம் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். பாடுகள், வேதனைகள், சோதனை வருவதெல்லாம் என்னை கர்த்தர் நடத்துகிறார். ஓடி ஜெயிப்பேன். நல்ல போராட்டம் இது, இது நல்ல போராட்டம், இது கர்த்தருக்காய் வருகிற போராட்டம், கர்த்தருடைய நாமத்துக்காய் வருகிற போராட்டம். இந்த போராட்டம் ஜெயிப்பேன் என்று நிச்சயத்தோடு கடந்து வருவோம். கர்த்தர் மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்க எதிர்பார்க்கிற நல்ல முடிவை தேவன் வைத்திருக்கிறார். எதிர்பார்க்க நல்ல முடிவை தேவன் கொடுக்கும்படியாக நினைத்திருக்கிறார். அந்த முடிவுகள் நல்ல முடிவுகள், தீமைக்கானது, சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகள். ஆமென். அல்லேலூயா. அந்த முடிவு சமாதானமா இருக்கும், அந்த முடிவு சந்தோஷமா இருக்கும், அந்த முடிவு ஜெயமா இருக்கும். தேவ பிள்ளைகளை இதை பெற்று அனுபவிக்க யாவரும் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மாபெரும் காரியங்களை நம் வாழ்வில் செய்வாராக. ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, நம்மோடு பேசின வார்த்தைகள், கர்த்தர் நம்மிடம் இடைப்படுத்த சில ஆலோசனைகள், கர்த்தர் நம்மிடத்தில் பேசின காரியங்கள், நம் சோத்திர இந்த வார்த்தையின் மூலமா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்து அல்லேலூயா. கர்த்தாவே, நான் என் வாழ்வு சமாதானமாய், என் வாழ்வு சந்தோஷமாய் மாத்திரமல்ல, என் வாழ்வு ஜெயமாய் முடியும். நீரின் கிரீடம் எனக்கு உண்டு, நித்திய கிரீடம் எனக்கு உண்டு, நித்திய வாழ்வு எனக்கு உண்டு, நித்திய குடியிருப்பு எனக்கு உண்டு, நித்திய மேன்மை உண்டு,
நித்திய அலங்காரம் உண்டு, நித்திய ஆசீர்வாதம் உண்டு, நித்திய ஆளுகை உண்டு, நித்திய மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. இதற்காக நான் ஜெயிப்பேன், போராட்டத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு வைக்கப்பட்டதை நிறைவேற்றி ஓடி ஜெயித்து சந்தோஷமாய் ஓடுவேன், நான் நிறைவேற்றி காண்பிப்பேன் என்று சொல்லி சத்திய தீர்மானத்தை எடுத்து, ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் காத்திருந்த ஜெபிக்கிற வேளையிலே, இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் முடிவு சமாதானமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த முடிவு, பிள்ளைக்காக எதிர்பார்த்த முடிவுகள், வேலைக்காக எதிர்பார்த்த முடிவுகள், தொழிலுக்காக எதிர்பார்த்த முடிவுகள், எதிர்கால காரியத்துக்கு எதிர்பார்த்த முடிவுகள், பிள்ளையின் காரியம், வீட்டின் காரியம் எல்லாம் நன்மையாக அது சமாதானமாய் முடியும். அது மாத்திரமல்ல, சந்தோஷமாய் முடியும், ஜெயமாய் முடியும். நீங்கள் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. தோல்வி உங்களை அணுகாது, நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. என கிறிஸ்து இயேசு உங்களோடு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாக, அந்த பாடல் பிரகாரமாக சொல்லும், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நிச்சயமான வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஓ உலக மனுஷன் விரோதம் என்ன செய்ய முடியும்? என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜெயிப்பேன். ஓ ஹல்லேலூயா. வெற்றி அடைவேன் என்று நிச்சய நம்பிக்கை கொள். ஏனென்றால் நாம் ரட்சகர், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணத்தை, பாதாளத்தை, வேதாளத்தை ஜெயித்தவராக உயிர்த்தெழுந்த ரட்சகர் என்று உயிரோடு இருக்கிறார். ஓ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ரட்சகர். ஹல்லேலூயா. ஓ அவர் நம்ம இடத்துல உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். வாசம் பண்ணுகிற பரிசுத்த தேவனாக உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்கு நல்ல முடிவை தர அவர் எதிர்பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்த்த முடிவை நாம் பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் எதிர்பார்க்கும், ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதான முடிவை தருகிறேன், சந்தோஷ முடிவை தருகிறேன், ஒரு ஜெயத்தை முடிவை தருகிறேன். அதை பெற்றுக்கொள்ள விசுவாசோடு ஒரு சமூகத்தில் காத்திருக்கிறப்பா, எனக்கு தருவீரன் நிச்சயத்தோடு உம்மை நான் சோத்திருக்கிறேன், உம்மை நான் மையப்படுத்துகிறேன், உமக்கே கனமகிமை துதி சோத்திரம் எடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், அன்பும் சந்தோஷமும் என்றும் என்றும் சதாக்கள் நாம் அனைவரோடு தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகத்தான நன்மைகளை தேவன் அருள்வாராக.